புதுவை மிஷன் வீதியில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் மேரி ஆடலின் அருள்பிரகாசம் குடும்பத்தை சார்ந்த மார்ஷல் ராஜ் குடும்பத்தினர் நீண்ட காலமாக வசித்து வருகின்றனர். இந்த குடும்ப சொத்து 17 பாகம் கூடியது. இதில் பாதி பேர் பிரான்சில் வசிக்கின்றனர். 3 குடும்பத்தினர் இறந்துவிட்டார்கள். பிரான்சிஸ் என்பவர் போலியாக புதுவை லஞ்ச பேர் வழியை வைத்துக்கொண்டு பத்திரம் பதிந்து அங்கு வசிக்கும் குடும்பத்தினரை விரட்டிய பொழுது மார்ஷல் ராஜ் குடும்பத்தினர் புதுவை மாவட்ட ஆட்சியர் கோட்டல் அணுகி தங்கள் வசித்து வந்த ஆதாரத்தையும் கொடுத்து வணங்காமுடி எழுதிய உயில் சாசனப்படி அந்த வீட்டையும் கடையையும் பராமரித்து வருகின்றார். பிரான்சிஸை கலெக்டர் அவர்கள் உங்கள் நியாயத்தை கோர்ட்டில் போய் பெற்றுக்கொள்ளுங்கள், உயிர் சாசனப்படி அவர் அங்கு வசிக்கின்றார், சட்டத்தை கையில் எடுத்து அந்த குடும்பத்தில் உள்ளவர்களை தொந்தரவு கொடுக்க கூடாது என்று சொல்லி தீர்ப்பு வழங்கினார். பிரான்சிஸ் தனக்கு வேண்டிய காவல்துறை அதிகாரிகளை வைத்துக்கொண்டு ரவுடிகளை வைத்து மிரட்டிக் கொண்டிருந்தார். இதனால் மார்ஷல் ராஜ் அவர் மகள் ஆகியோர் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கு நிலுவையில் உள்ள பொழுது இவர் கிரிமினல் வழக்கு தொடர்ந்தார். அதை நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது. தற்போது சென்னை கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் இருக்கும்பொழுது இன்று காலை பிரான்சிஸ் அவருடைய அடியாட்களை ஏவி நெல்லித்தோப்பில் உள்ள டெனிஸ் என்ற பெண்ணை கொண்டு 30க்கும் மேற்பட்ட அடியாட்களுடன் வீட்டில் பூட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே புகுந்து 80 வயதுக்கும் மேற்பட்ட மூதாட்டியை அடித்து தள்ளிவிட்டு 63 வயதுடைய மார்ஷல் ராஜை அடித்துவிட்டு 60 வயது முதியோரான சகாயம் அவர்களை பைப்பால் அடித்து காலில் ரத்தம் சொட்டியது. அங்கு நோய்வாய்ப்பட்ட மாற்றுத்திறனாளி லுசியன் என்ற நபரை 3 பேர் அடித்து காயமடைந்துள்ளார்கள். அந்துவான் நேத் என்ற பெண்ணை ரவுடி கும்பல் இரும்பு ராலால் தாக்கி காயம் ஏற்பட்டதன் காரணமாக அவர் காலில் தையல் போடப்பட்டுள்ளது. அவரை மானபங்கம் ஏற்படுத்தியுள்ளார்கள். இதன் காரணமாக வீட்டில் ரவுடிகள் தாக்கும்பொழுது நாங்கள் பலமுறை பெரியகடை காவல் நிலையத்திற்கு தொலைபேசி வாயிலாக புகார் செய்ததில் நடவடிக்கை இல்லை. 112 என்ற அவசர எண்ணில் புகார் செய்தபோது அங்கு காவல்துறை போய்விட்டார்கள் என்று கூறினார்கள். சம்பவம் நடந்து யாரும் வராத காரணத்தினால் அவரது மகன் ஜோசப் என்பவர் மறைமலையடிகள் சாலையில் உள்ள SSV ஆபீஸில் புகார் செய்தார். இந்த புகாரின் பேரில் அங்குள்ள பணிபுரியும் காவலர்கள் 112 எண்ணில் தொடர்பு கொண்டு மீண்டும் புகார் செய்தார்கள். அப்பொழுது புகாரை பதிவு செய்த பெண் காவலர் நாங்கள் புகாரை பதிவு செய்துவிட்டோம் என்று கூறினர். உடனடியாக IG ஆபீஸில் புகார் செய்து அதன் பிறகு ஒரு ஏட்டு 2 ASI 1 மணி நேரம் கழித்து வந்தனர். அப்பொழுது அந்த ரவுடி கும்பல் வீட்டில் இருந்த பொருட்களை வெளியில் தூக்கி வீசி போட்டு டாடா ஏசியில் ஃப்ரிட்ஜ் மற்றும் வீட்டில் உள்ள பொருட்கள், மாதா மடத்திலிருந்த வெள்ளி விளக்கு, ஜப பொருட்கள் திருடி சென்றனர். காவலர் முன்பே வாகனத்தில் ஏற்றி சென்றதை நாங்கள் கேட்டபொழுது காவல் நிலையத்தில் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அங்குள்ள காவலர்கள் கூறினர். அங்குள்ள ரவுடிகளை காவலர்கள் கைது செய்யவில்லை. அவர்களோடு அன்பு கொண்டு பேசினர். புதுவையில் பட்டப்பகலில் மிஷன் வீதியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்ததை பல பேர் பார்த்து தங்கள் வீடியோவில் பதிவு செய்தது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியுள்ளது. பெரியகடை காவல் நிலையம் அருகில் ரவுடி கும்பல் சட்டத்தை மதிக்காமல் முதியோர்களை கொலை செய்யும் நோக்கத்தோடு தாக்குதல் நடத்தும் பொழுது காவல்துறைக்கு பலமுறை புகார் செய்தும் குற்றவாளிகளை கைது செய்யாமல் வேடிக்கை பார்த்து ரவுடிகளை காப்பாற்றும் நோக்கில் செயல்பட்ட பெரியகடை காவலர்களை அரசு உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் புதுவையில் பட்டப்பகலில் வீட்டை அபகரிக்கும் கும்பல் இதை தொழிலாக செய்ய முன்வருவார்கள். காவல்துறையினர் சரியான நடவடிக்கையும் தண்டனையும் தராவிட்டால் வயது முதியோர்களுக்கு பாதுகாப்பில்லை. இப்பொழுது சகாயராஜ் அவர்கள் இருதய நோயாளி, சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு உள்ளிட்ட நோய் உள்ளவர். இவரை கொலை செய்யும் நோக்கத்தோடு தடியால் தாக்கியதால் ரத்தம் அதிகமாக கொட்டி அவரை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு மருத்துவ சிகிச்சையில் உள்ளார். அவர் காலில் ரத்தம் வரும்பொழுது அங்கு வந்த காவலர்கள் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல் காலதாமதம் ஏற்பட்ட காரணத்தினால் ரத்தம் அதிகமாக வெளியேறியுள்ளது. மனிதனையும் இல்லாத ரவுடிகள் புதுவையில் உள்ளார்கள். அவருக்கு துணையாக பெரியகடை காவல் நிலையம் இருப்பதால் வேதனையாக இருக்கின்றது. வழக்கு நிலுவையில் உள்ள பொழுது தனியாக ரவுடி கும்பல் கூலிப்படைகளுடன் கொலை செய்யும் முயற்சியில் ஈடுபடுவதும் சட்டத்துக்கு புறம்பாக பொருட்களை சூறையாடுவதும் பெரியகடை காவல் நிலையம் அருகே கைவந்த கலையாக உள்ளது.